இலங்கையில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் ஓய்வடைகிறது. இதுகுறித்து நேரடி தகவல்களை தருவதற்காக தந்தி டிவி குழு கொழும்புவில் முகாமிட்டுள்ளது. அங்குள்ள எமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதியிடம் இலங்கை தேர்தல் நிலவரம் குறித்து விரிவாக கேட்போம். உமாபதி, சொல்லுங்க, இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறதா அதிபர் ராஜபக்சே, முன்னாள் அதிபர் ராஜபக்சே இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில அவருக்கும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையே தான் போட்டி இருக்குன்னு சொல்லப்படுது. இது பத்தி சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இலங்கையில் 2 பெரும் கட்சிகள் இருக்குது. ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சி, இன்னொன்று ஜனநாயக மக்கள் முன்னணி. அதாவது இந்த 2 கட்சிகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியோட தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சியோட தலைவர் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இந்த கட்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக ராஜபக்சே தான் தலைவராக இருந்தார். ஆனால் இந்த கட்சியோட சட்டத்திட்டத்தின்படி யார் அரசு பதவிகளில் முதல் இடத்தை வைக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த கட்சி தலைவராக முடியும் என்கிற வகையில் தற்போது ராஜபக்சே தோற்றுவிட்டதால் சிறிசேனா தலைவராகிவிட்டார். தற்போது ராஜபக்சே ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் அனைத்து தொகுதிகளிலுமே ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சி போட்டியிடுகிறது. ராஜபக்சேவும் எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரும் போட்டியிடுகிறார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சியை பொறுத்தவரை தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கேவை அவர் தலைமையிலான கட்சி அவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்துவிட்டது. வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் பிரதமர் ஆவார் என்று அவர்கள் சார்ந்த கூட்டணியும் முடிவு செய்திருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் ராஜபக்சேயை பொறுத்தவரை என்ன சொல்கிறார் என்றால், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஒரு இடத்தில் போட்டியிடுகிறார். அந்த கட்சி சார்பில் அந்த கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றால் பெரும்பான்மையான கட்சி தொண்டர்கள் அதாவது கட்சியில் போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தனக்கு கிடைக்கும் என்றும், அப்படி கிடைக்கும் பட்சத்தில் தாம் பிரதமர் ஆகிவிடுவோம் என்கிற ஒரு கணக்கை அவர் போட்டிருக்கிறார். இந்த வகையில் தான் ரணில் விக்ரமசிங்கேவா ராஜபக்சேவா என்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சி ராஜபக்சேவை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்ற போதிலும் வெற்றி பெற்ற பிறகு அரசியல் சில சதுரங்கத்தில் சில காய்களை நகற்றி அவர் ஆட்சியை பிடிக்க முயல்வதாகவே இங்குள்ளவர்கள் கருதுகிறார்கள். இலங்கை தேர்தல் குறித்து எமது தலைமை தொகுப்பாசிரியர் உமாபதி வழங்கிய தகவல்களை கேட்டோம்.